அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாம, மத்திய அரசாங்கத்தின் மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்குமே தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் சொல்லக்கூடிய ஐபிபிஎஸ் அதுல பிஓ அந்த போஸ்டுகளுக்கான வேலைவாய்ப்பு வெளியா இருக்கு. உங்களுக்கு தெரியும். பிஓ மற்றும் எஸ்ஓ ஸ்பெஷல் ஆபீசர்ஸ், ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் அந்த 2 பதவிகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படின்னா, பிஓவுக்கு அப்புறம் எஸ்ஓவுக்கும் சேர்த்து ஆகஸ்ட் 1ல இருந்து 21 ஆகஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்ட பே பண்றதுக்கும் இதான் டேட்டு. அந்த பயிற்சி செப்டம்பர்ல கொண்டு வராங்க. அந்த எக்ஸாமோடைய பிலிமினரி எக்ஸாம் அக்டோபர் மாசம் நடக்குது பிஓவுக்கு. எஸ்ஓவுக்கு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் நடக்குது. நவம்பர்ல நடக்குது. தேர்வுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, பிஓ எக்ஸாமுக்கு நவம்பர் மாசமும், எஸ்ஓ எக்ஸாமுக்கு டிசம்பர் மாசமும் கொண்டு வராங்க. மெயின் எக்ஸாம் எப்ப நடக்குது அப்படின்னா, பிஓவுக்கு நவம்பர் மாசமும், எஸ்ஓவுக்கு டிசம்பர் மாசமும் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து அந்த ஆன்லைன் தேர்வுடைய முடிவு மெயின் எக்ஸாம் உடைய முடிவு எப்ப நடக்குது அப்படின்னா, ரிசல்ட் எப்ப வருது அப்படின்னா, டிசம்பர்லயும் அடுத்த வருஷம் முதல் மாதத்துல வெளியாகுது. ஸோ பிஓவுக்கு டிசம்பர் மாதமும், ஜனவரில வெளியாகும். எஸ்ஓவுக்கு ஜனவரி டூ பிப்ரவரி வெளியாகும் அடுத்த வருஷத்துல. இன்டர்வியூ எப்ப பண்றாங்க அப்படின்னா, பிஓவுக்கு ஜனவரியில இருந்து பிப்ரவரிக்கும் இன்டர்வியூ, எஸ்ஓவுக்கு பிப்ரவரி டூ மார்ச் வரைக்கும் நடக்குது. போஸ்டிங் எப்ப பண்ண போறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் 2025ல 2 போஸ்ட்டுகளுக்குமே அவங்க தற்காலிகமா இது பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாசம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஏப்ரல் ஆயிரும் போஸ்டிங் போறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் கரெக்ட்டா சொன்ன மாரி கரெக்ட்டா பண்ணிருவாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க என்ன கல்வி தகுதி, என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ல நீங்க ஐபிபிஎஸ் உடைய அதிகாரப்பூர்வ தளமான www.ibps.inல நீங்க போய் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாமுக்குன்னு பிரிப்பேர் பண்றதுக்கு தனி ஒரு அதுக்குன்னு படிக்கக்கூடிய ரொம்ப பேர் இருக்காங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கோ, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் இருக்காங்களோ, அதே மாரி நம்மளுடைய ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க இந்த மேட்டர் போயிருக்கும். இருந்தாலும் இந்த ஐபிபிஎஸ் இந்த மாரி போட்டிருக்காங்க அப்படின்னு கூடிய மேட்டர நீங்க உங்களுடைய ஃபிரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ, இது இருந்தாலோ நீங்க கமெண்ட்ல நீங்க அ ரிப்ளை பண்ணுங்க. கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. ஐபிபிஎஸ் தெரியும் உங்களுக்கு. ப்ராப்பரா என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். ரிசல்ட்ட ப்ராப்பரா வெளியிட்டுருவாங்க. அவங்களுடைய ப்ராக்ரஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ராப்பரா நடந்து முடிஞ்சிரும். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.